விஜயை சுற்றி 4 தீய சக்திகள். அந்த 4 தீய சக்திகள் என்னென்னு பார்க்குறோம். முதல் தீய சக்தி ஃப்ரைட் ரைஸ். இன்னொரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மளிகை கடை. அந்த மூணாவதாக இருக்க சக்தி என்ன கேட்டிங்கன்னா சாம்பார். இன்னொரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி. விஜய் சுற்றி இருக்க சக்திகள், விஜய் கூட இருக்க சக்தின்னு சொன்னால் நீங்கள் உடனே புசியானந்துக்கிட்ட போயிடுவீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜி நாங்கள் போயிடுங்க. விஜய் அவர்களை கேட்டதாக சொல்லுங்கன்னா சொன்னாங்க இல்லையா, அது பேக்ரவுண்ட் செட்டிங்கு, அது உண்மையாக அங்கே யாரும் கேட்கல. நாங்கள் அப்போ சொல்கிறது கேட்டோம்னா, அப்பா சாம்பார் தான், என்ன ஒரு சாம்பார், இப்படி ஒரு டேஸ்டான சாம்பாரை பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. மளிகை கடைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெறுத்து மளிகை கடை பக்கமே அவர் போகிறதே கிடையாது. ஜேசன் சஞ்சய் ஒரு அறிவார்ந்த பிள்ளையாக என் கண்ணுக்கு தெரிகிறாரு. எனக்கு மட்டுமே கிடையாது. வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விஜயை சுற்றி 4 தீய சக்திகள் வேலை செய்யுது. அந்த 4 தீய சக்திகள் என்னென்னு பார்க்குறோம். முதல் தீய சக்தி ஃப்ரைட் ரைஸ். அப்படி சொன்ன உடனே நீங்கள் நினைப்பீங்க என்னங்க விஜய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். முதல் தீய சக்தி விஜய் சுற்றி 4 சக்திகள் இருக்குன்னா, ஒரு சக்தி ஃப்ரைட் ரைஸ். இன்னொரு சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மளிகை கடை. என்னங்க மளிகை கடைன்னு சொல்கிறீங்க, மளிகை கடைக்கு விஜய் போவாரா? என்னங்க அவர் மெகா ஸ்டாராக இருக்கும் போதே மளிகை கடைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாமே அவங்க சர்வெண்ட் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா வீட்டில் அவங்க மனைவி போய் வாங்கிட்டு வருவாங்க. எப்படி அவருக்கு மளிகை கடைக்கே போகிறது, எப்படி மளிகை கடை எப்படி ஒரு தீய சக்தியாக இருக்கும். விஜய் அவர்கள் அதுவும் மளிகை கடையில் எல்லாமே உணவு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தானே விற்பாங்க, ப்ரொவிஷன் தானே இருக்கும். ஆனால் எப்படி தீய சக்தி மளிகை கடை தீய சக்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, இதுதான் நீங்கள் நினைக்காதீங்க. மூணாவதாக ஒரு சக்தி இருக்குது. அந்த மூணாவதாக இருக்க சக்தி என்ன கேட்டிங்கன்னா சாம்பார். சாம்பார் ஒரு தீய சக்தி. சாம்பாரும் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 சக்திகளை மூன்றாவது சக்தி சாம்பார். சரி, சாம்பார் தான் இருக்குது. இன்னொரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி. சரி, விஜய்க்கு இட்லி பிடிக்குமோ பிடிக்காது சத்தியமாக எனக்கு தெரியாது. அவர் என்ன டிஃபன் சாப்பிடுவாருன்றதுலாம் எனக்கு தெரியாது. இந்த வலைபேச்சில் அந்த குரங்கு ஒரு 3 பேர் உட்காந்து பேசியிருப்பானுங்க. அவங்க தான் சொல்லுவானுங்க விஜய் இப்படி சாப்பிடுவார், அப்படி சாப்பிடுவார், இது இடியாப்பம் சாப்பிடுவார், அது சாப்பிடணும், பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுவானுங்க. அவனுங்க தான் பேசுவாங்க. எனக்கு உள்ளபடியே எனக்கு தெரியாது. ஆனால் விஜயை சுற்றி இந்த 4 சக்திகள் இருக்குது. ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸு. இன்னொரு சக்தி என்னென்னா மளிகை கடை. மூணாவது சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பார். 4வது சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி. இப்போது ஒரு சக்தியை பற்றியும் விரிவாக நம்ம பார்ப்போம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாரோ நீங்கள் அவரை சுற்றி தீய சக்தினா நீங்கள் அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் தானே சொல்லுவீங்க. புசியானதை சொல்லுவீங்க, ஆதவர்ஜினா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சிலர் பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தானே நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ என்னங்க புதுசாக திடீர்னு தீய சக்தின்னு சொல்லிட்டு, நீங்கள் திரிஷாவை கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமேங்க, ஆனால் நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இன்றைக்கு சவால் விடக்கூடிய எதிர்க்கட்சிகளை காட்டிலும் உடன் இருக்கிற அந்த தீய சக்திகள், அந்த 4 தீய சக்திகள் யாருன்றதை பார்க்க போகிறோம். விஜய் சுற்றி இருக்க சக்திகள், விஜய் கூட இருக்க சக்தின்னு சொன்னால் நீங்கள் உடனே புசியானந்துக்கிட்ட போயிடுவீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜி நாங்கள் போயிடுங்க. அது வேறு கேட்டகரி. விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் எதிர்க்கட்சிகளை கடந்து இந்த 4 சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் தான் ஒன்று ஃப்ரைட் ரைஸ், 2வது மளிகை கடை, 3வது சாம்பார், 4வது இட்லி. அப்போ இதெல்லாம் அவருக்கு ஒவ்வாத பொருளாக மளிகை கடையில் அவர் வாங்கி எதுவும் சாப்பிடக்கூடாதா, வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடக்கூடாதான்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா மளிகை கடை நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொன்று ஃப்ரைட் ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வினிகர் அது இதெல்லாம் சேர்ப்பாங்களே, அதை சாப்பிட்டா விஜய் அவர்களுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்படுமா, அதனால் சொல்கிறீங்களா? சரி, அதுதான் எனக்கு கேட்டால் சாம்பார்ன்றது நல்ல பொருள் தானுங்க. துவரம்பருப்புலாம் போட்டு நல்லா மணக்க சாம்பார் வைப்பாங்க. சாம்பார் கூட ஒரு மனுஷனுக்கு எதிரியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. 4வது இட்லி பார்த்தீங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா ஆவி கட்டின பொருள், நல்ல பொருள் தானுங்க. இட்லி இடியாப்பம் தானுங்க இருக்கிறது பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லுங்க. இந்த 4மே விஜய் அவர்களுக்கு ஒரு தீய சக்தி. அப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதான்னு நினைப்பீங்கல்ல, ஆனால் உண்மையிலே அது கிடையாது. இது 4மே கேரக்டர்கள். இந்த 4 தீய சக்தியுமே நான் சொல்ல அந்த ஃப்ரைட் ரைஸு, மளிகை கடை,
மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், நாலாவதாக இட்லி. இந்த நாலுமே வந்து நபர்களை குறிக்கும். நீங்கள் நபர்களை சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, யார் இட்லினா நேராக இட்லி நடிகைக்கிட்ட போயிட்டுருப்பீங்க. கரெக்டானா அது கரெக்ட். அப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் ராயன். ராயனில் யார் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறாங்க, யார் ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சுருக்கிறாங்க? தனுஷ். இப்போ தனுஷ் வந்து அரசியல் ஆசை வந்து வேகமாக அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப ஜெட்டு வேகத்தில் நடந்துகிட்ருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் தாண்டி நடிகர் பட்டாளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட். தமிழ்நாடு அதுவும் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ நான் ஈஸியாக நீங்கள் கோலிவுட்னு நினச்சிடாதீங்க. கோலிவுட் மட்டுமே கிடையாது, கோலிவுட்டை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சொல்லப்போனால் பாலிவுட்னு ஹாலிவுட் வரைக்கும் கூட வந்து இவர் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து அத்தனை வேலைகளும் செஞ்சிட்ருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் ஆகிட்ட ஃபீலிங்லேயே இருக்கிறாப்புல. யார் நான் சொல்கிறது? தனுஷ் சொல்கிறேன். அப்போ அந்த தனுஷ் தான் வந்து நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா அவர் கடைசியாக அவார்டு வாங்கின படம் ராயன் படத்தில் ஃப்ரைட் ரைஸ் வந்து கடை வச்சுருக்கிறவர் தான் நம்ம தனுஷ். சரி, இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வழக்கமாக நீங்கள் நினைப்பீங்க என்னன்னு கேட்டால், என்னங்க த்ரீஷானா வந்து சப்போர்ட் வந்து விஜய்க்கு தானங்க சப்போர்ட். அந்த காலம் மலையேறிச்சு. இப்போ வந்து த்ரீஷா வந்து அணி மாறிட்டாங்க. அப்போ அவங்க தனுஷுக்கு சப்போர்ட் ஆகும். சரி, ஏன் மளிகை கடையோட சொல்லி கேட்டால் த்ரீஷாவுக்கும் மளிகை கடைக்கும் வந்து என்னங்க இருக்குது சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது எனக்கு புரியுது. அதுக்கு பதில் சொல்ல கேளுங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு மளிகை கடை வந்து உரிமையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா த்ரீஷா. அப்படி ஒரு தகவல் இருக்குது, நான் சொல்லலை, அப்படி ஒரு தகவல் இருக்குது, பரவலாக வந்து பேசப்படுது. இப்போ சமீபத்தில் கூட ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாங்க இல்லையா, அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சில குரல்கள் கொடுத்து விஜய் அவர்களை கேட்டதாக சொல்லுங்கன்னா சொன்னாங்க இல்லையா, அது பேக்ரவுண்ட் செட்டிங்கு. அது உண்மையாக அங்கே யாரும் கேட்கல. அது வந்து பின்னாடி பிஜிஎம்மில் வச்சாங்க. அங்கே வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையை திறந்து வைக்கிறதுக்காக போனாங்க. அதில் வந்து ஒரு முக்கிய பங்குதாரர், கிட்டத்தட்ட ஓனருன்னு சொல்கிறாங்க. அது முழுமையாக எனக்கு தெரியாது. இப்படி ஒரு தகவல் இருக்குது. ஸோ த்ரீஷா வந்து மளிகை கடைன்னு சொன்னது த்ரீஷா. இப்போது ஃப்ரைட் ரைஸ் மளிகை கடை கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. மளிகை கடையிலேருந்து பொருள் போனால் தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் செய்ய முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடியவங்க தான் வந்து பரவலாக அதில் கண்டிப்பாக த்ரீஷாவும் சாப்பிடக்கூடும். சாப்பிடுவாங்கன்னு சொல்ல, ஃப்ரைட் ரைஸை சாப்பிடக்கூடும்னு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சாம்பார் யார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. சாம்பார் யாருன்னா வேறு யாரும் கிடையாது. இப்போ ஜேசன் சஞ்சயை வந்து நேர்காணல் பண்ணி அந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து நேர்த்தியாக கொடுத்த பதிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் தான். காரணம் என்ன, விஜயோட போயிட்டுன்னு பார்த்தா இப்படி ஒரு அறிவார்ந்த பிள்ளைய வந்து விஜய் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட முடியாது போல இருக்க. அது அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வாரிசு அரசியல் தொடரும் போல இருக்க அப்படின்னு வந்து கதி கலங்கி போயிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் கதி கலங்கி போயிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே வந்து கதி கலங்கி போயிருக்கிறாரு. சரி, ஃப்ரைட் ரைஸ் வந்து அவர் கதி கலங்கி போயிருக்கிறாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மளிகை கடையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவலையில் இருக்குது. மளிகை கடை திடீர்னு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சாம்பார் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, இந்த தம்பி ஜேசன் சஞ்சயை பேட்டி எடுத்த அந்த டிடி தான் சாம்பார். ஏன் சாம்பார்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. நான் சொல்லலை, அதை டிடியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த திமுக அரசு வந்து காலையில் கொண்டு வந்த சிற்றுண்டி திட்டம் இருக்குல்ல, அந்த சிற்றுண்டி திட்டத்துக்கு அதில் வந்து ஒரு சாம்பார் வந்து அப்படி ஒரு சாம்பாரம் என்னைக்கு அந்த காலையில் வந்து அந்த சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தபோது அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரொமோஷன் அந்த நிகழ்ச்சி இருக்குது இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து விளம்பரதாரர் அம்பாசிடராக இவங்க தான் இருந்தாங்க. அப்போ சொல்கிறது கேட்டோம்னா, அப்பா சாம்பார் தான், என்ன ஒரு சாம்பார், இப்படி ஒரு டேஸ்டான சாம்பாரை பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. சொன்னது சாம்பார். இப்போ வந்து புரிஞ்சிச்சிங்களா? சாம்பார் சொன்னேன். இப்போது உள்ளபடியே வந்து விஜய் அவர்கள் இப்போ நீங்கள் கேட்பீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா 3 பேர் சொல்லிட்டு இட்லியை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இட்லினா யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு இட்லி நடிகைன்னு சொல்லி ஜெயம் ரவி கூட சொன்னார். உங்களுக்கு சந்தேகம் தான், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுங்க. அந்த இட்லி நடிகை இதில் இந்த கம்பெனியில் எப்படி சேர்றாரு, இந்த ஃப்ரைட் ரைஸு சாம்பார் மளிகை கடை கம்பெனியில் எப்படி சேர்றாங்கன்னா, மளிகை கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து வெறுத்து மளிகை கடை பக்கமே அவர் வந்து போகிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு தகவல் ஏதாவது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா மளிகை கடை வந்து விஜயோட சர்வெண்ட்டுக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முற்றிலுமாக வந்து மளிகை கடைக்கு போகிறதே நிறுத்திட்ட போது அந்த மளிகை கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமாதான தூதுவராக மளிகை கடைக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு சமாதான தூதுவராக வந்து குஷ்பு அவங்க வந்து ட்ரை பண்ணி அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎம் அவர்கள்கிட்ட போய் இந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டு மூக்குடைப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இட்லி நடிகை என்ன பிரச்சனைனா மளிகை கடைக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு சமாதான தூதுவராக செயல்பட காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏதோ தன்னார்வத்தோடு செயல்படுறதா நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா எப்படியாவது வந்து இந்த இணைப்பை நம்ம வந்து மீண்டும் ஏற்படுத்திட்டா நம்ம ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதாயம் அடைய முடியுன்றதுக்காக தான் அந்த இட்லி நடிகை வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த விஷயத்தில் இருக்காரு. அதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது விஜய் அவர் மீது இந்த விஷயத்தில். ஆனால் ஐடியாலஜி நமக்கு வேறு, அது வேறு. ஐடியாலஜி எனக்கு தமிழ் தேசியம், அதில் நான் மாறவே மாட்டேன். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் முச்சா நிற்பேன். என்னுடைய ஐடியாலஜி தமிழ் தேசியம். ஆனால் விஜய் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு வருத்தம் கோபம் இருந்தது காரணம்னா இந்த விஷயத்தில் வந்து இருந்தது. உள்ளபடியே வந்து ஜேசன் சஞ்சய் வந்து நேர்காணல் கொடுத்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு இணையணுன்றது எனக்கு வந்து இன்றைக்கி என்னுடைய இது ஏக்கம் வந்து என்னுடைய ஆசையே கிடையாது. இது நீண்ட காலமாக வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு தந்தையால் ஒரு குடும்பம் செதறினா எப்படிப்பட்ட வந்து விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத நான் அனுபவிச்சென்ற அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அதை வெளியில் சொல்கிறதுக்கில்ல. ஆனாலும் வந்து ஒரு தந்தை வந்து கவனிப்பாரற்று போயிட்டால் பிள்ளைகள் எப்படி வந்து சிதறி போவார்கள், எப்படி வந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுன்றது என்னுடைய வாழ்க்கையோட உதாரணம். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து வலிமையாக நிற்பேன். எப்போவுமே டைவர்ஸ்ன்னு சொன்னால் பிள்ளைகள் பக்கம் நிற்பேன், மனைவி பக்கமோ அல்லது கணவன் பக்கம் பிள்ளைகள் பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்பேன். ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து முற்றிலுமாக இந்த மளிகை கடையை வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு. சாம்பார்லாம் நெருங்கவே முடியாது விஜய்கிட்ட. ஏன்னா அவர் வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் சாம்பார். நான் சொல்கிறது சாம்பார் என்பது யாருன்றதை நான் அதில் சொல்லிட்டேன். அப்போது என்ன தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் காம்பினேஷனே இல்லை ஃப்ரைட் ரைஸுக்கும் சாம்பாருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு வேலை செய்கிறது இந்த சாம்பார். அதனால தான் இந்த கிட்டத்தட்ட இந்த நேர்காணலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து இந்த தம்பியை பண்ணிடலான்னு நினச்சாங்க. ஆனால் மண்ணை கவிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த தந்தை 8 அடினா புள்ள வந்து 16 அடின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு அறிவார்ந்த பிள்ளையாக என் கண்ணுக்கு தெரிகிறாரு. எனக்கு மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த வந்து பார்வையாளர் அத்தனை பேருக்கும் சொல்லலாம், சாதாரண மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த என்ன சொல்கிறேன் ஒரு அறிவார்ந்த ஒரு பிள்ளையாக நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 4 சக்திகள் யார் யார்? ஒன்று ஃப்ரைட் ரைஸ், மளிகை கடை, சாம்பார், இட்லி. இந்த 4ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றா சேர்ந்து தான் இப்போ விஜய்க்கு எதிரான சில நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. விஜய்க்கு பயங்கரமான இப்போ ஒரு பக்கம் எதிர்கட்சிகளோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் தோழமை கட்சிகளோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட இருந்தே வந்து பகையை தூண்டி விடக்கூடிய வந்து அறிவற்ற அமைச்சர்கள். இவ்வளோத்தையும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் இதில் குடும்பம் என்னங்க அரசியலில் பண்ணிட முடியும்னு கேட்பீங்க. கரெக்டாக உண்மைதான். ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சப்போர்ட் யார் இருக்குன்னா கண்டிப்பாக குடும்பம் தான் சப்போர்ட்டாக இருக்கும். காரணம் கேட்டால் எதிர்கட்சிகளை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா தோழமை கட்சிகளை சமாளிக்கணும், தேசிய கட்சிகளையும் சமாளிக்கணும், இதை கடந்து கூட இருக்கிற வந்து துரோக கும்பலையும் சமாளிக்கணும். இதோ இப்போ இருக்குது பாருங்கள், இது போன்ற தீய சக்திகளையும் சமாளிக்கணும். அப்போது இந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு வேணும் அவருக்கு. அப்போ அந்த பீஸ்ஃபுல் மைண்டை யார் தர முடியும்? யார் அந்த அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் தான் தர முடியும். அது வந்து மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா இவங்க தான் தர முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் இன்னமும் கூட காலம் தாழ்த்தாமல் இந்த தீய சக்திகள்கிட்ட இருந்து, அது குறிப்பாக நான் சொல்லக்கூடியது இந்த 4, ஒன்று ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்து சாம்பார், இன்னொன்று வந்து மளிகை கடை, இன்னொன்று இட்லி, இந்த மாதிரி தீய சக்திகள் இருந்தோம். மற்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் இதெல்லாம் எதிர்கொள்வது, தோழமை கட்சிகளுடைய குடைச்சல்கள், தேசிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இடித்தல்கள், இது அத்தனையும் வந்து சமாளிக்கிற சக்தி விஜய்க்கு இருக்கிற நிச்சயமாக இருக்குதான். ஆனால்
குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல், ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கணுன்றதை விஜய் அவர்களும் புரிஞ்சுப்பாங்க, குடும்பத்திலும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.